அனைத்து உறவுகளுக்கும் அனைத்து நட்புகளுக்கும் வணக்கம். இந்த மழை காலத்தில் நம்ம குழந்தைகளுக்கு உடனே அஃபெக்ட் ஆக வேண்டியது ஜலதோஷமும் காய்ச்சல். இந்த காய்ச்சல் ஜலதோஷம் வராமல் இருக்கிறதுக்காக சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸை நம்ம என்ன செய்வோம், நம்ம வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுவோம். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு காலையில் ஒரு கிளாஸ் பால், அதில் மிளகு மஞ்சப்பொடி போட்டு ஒரு கிளாஸ் பால் உங்களால் காலையில் கொடுக்க முடியும்னா காலையில் கொடுங்க, அல்லது ஈவினிங் கொடுக்க முடியும்னா ஈவினிங் கொடுங்க. இந்த மிளகு மஞ்சப்பொடி நம்ம ஜலதோஷம் பிடிக்காமல் நமக்கு நம்ம குழந்தைகளை நம்மளை காப்பாற்றும். அதுக்கப்புறம் வெளியில் இருந்து எந்த உணவுகளையும் நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கவே கூடாது. வெளியில் அவன் கண்டிப்பாக சுத்தமாக செய்ய மாட்டான். நம்ம வீட்டிலனா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பார்த்து சுத்தமாக செய்வோம். அதனால் வீட்டு உணவுகளை மட்டுமே கொடுங்க. முக்கியமாக நெல்லிக்காய் நம்ம சாப்பிடவே மாட்டோம். ஆனால் அந்த நெல்லிக்காவுடைய பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்களுக்கு, உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன செஞ்சுருங்க, அதை என்ன செய்யுங்க, ஏதோ ஒரு வகையில் கொடுத்துருங்க. வெள்ளைப்பூடு கொடுக்கலாம். ஒரு வெள்ளைப்பூடை சாப்பாட்டில் பருப்பில் ஏதாச்சும் கலந்து கொடுத்துடலாம். டெய்லி ரசம் வைங்க. ரசத்தில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது, மிளகு இருக்குது, அடுத்தது சீரகம் இருக்குது, வெந்தயம் இருக்குது, மஞ்சப்பொடி இருக்குது. இது பூலாமே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம டயோரியா, வாமிட்டிங் அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. உணவே மருந்து. நம்ம நல்லா சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பிள்ளைகளை ரொம்ப அங்கங்கே வெளியில் விளையாடாமல் நம்ம வீட்டிலே வந்துக்கிட்டு நம்மளுக்கு முடிஞ்ச படிப்பை சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருந்தாலே போதும். அந்த பிள்ளைகளே இந்த மழை காலத்தில் சேஃப்டியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் புரதச்சத்து நிறைய தேவை. இந்த நேரத்தில் புரதம் உங்களால் முடிஞ்ச புரதத்தை கொடுங்க. நான்வெஜ்ஜை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் குழந்தைகளை வீட்டுக்குள்ளே சின்ன ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்கள மூவ் பண்ண வச்சேங்கன்னா அந்த குழந்தைகளை சேஃப்டியாக இருப்பாங்க. குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கங்க. குழந்தைகள் பத்திரமா இருப்பாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.